3 டேஸே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து நான் கொடுத்த ரெக்வெஸ்ட்டே கூட தெரியாமலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ. ஓகே பேசுங்க. நெக்ஸ்ட் யாரு? ஜான்வரி அவங்க ஆண்ட்ராய்ட் தான் காமிக்குது எனக்கு. உங்களுக்காக வறுக்க சரி போறாங்க. பாவம் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நான் சரி அவர் பாவம் இல்ல இல்ல அவங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு சரி ஹேண்ட் ரைட் பண்ணா இது சரி கிடையாதுங்க, சரி கிடையவே கிடையாது. ஐயோ அப்படிலாம் இல்ல. ரசிகன் பாத்தீங்களா, சபரி ரசிகன் இல்லைங்க. பேசியிருக்காரு. ரசிகன் ஐயோ ரசிகன் ரசிகன் இல்லைங்க. இல்லையா? அச்சோ இல்ல பேசணும்னு நினைச்ச ஆசாமி கடைசியில போயிட்டாங்க. இதுக்கு சாம் தான் ஏதோ காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா தூக்கி போட்டுருங்க. அதுவும் மெயினா இந்த ஜான்வரி இல்ல அவங்களெல்லாம் அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைப்பாரு. நீங்க அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பா இது எனக்கு தெரியும். இல்ல விக்னேஷ் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அவர் மட்டும் ஹோஸ்டா இருந்தாருன்னு வச்சுங்களேன், நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த ரிக்வெஸ்ட நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அக்செப்ட் பண்ணிக்கலாம். வேற யாராவது ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க, டாப் ப்ரையாரிட்டிஸ் ஓகே, அதுக்கப்புறமா இந்த ரிக்வெஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணலாம்னு வரு. ஏங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்க. அப்படி சொல்றேன். இப்ப இப்ப சரி ஃபாஸ்ட் 2 டேஸ் யோசிச்சு பாருங்க, என் பேர் வரும்போது மட்டும் ஏன் அந்த ஒரு உங்க வாய்ஸ் ஒரு சலிப்பு தெரியுது? ஏங்க நான் தூக்க கலக்கத்துல இருக்கேங்க. நைட்டு மத்தியானம் ஸ்பேஸ்ல வந்தீங்கன்னா நான் அப்படி பேசுறேன். நான் சொல்லுங்க. நைட்டு நான் ஸ்பேஸ்ல இருக்கிற டைமிங்க்கு எனக்கு இது மத்தியானங்க. ஓகே. நைட்டு மாத்திரை போடுறாங்க கொஞ்சம், அதனால சீக்கிரம் தூங்கிடுவேன். அடுத்து என்ன ஐயா எத்தனை தடவையா மண்டே அப்படின்னு சொல்றது? சொல்லி முடிச்சாச்சுங்கய்யா. எல்லாரும் வந்து வேற என்ன இருக்குங்க? மண்டே அப்படின்னு சொன்னலங்க. பெரிய பிரச்சனை, பெரிய பெருச்சாலி பிரச்சனையா இருக்கிறது இந்த கமருதீன் பார்வதி. அது முடிச்சு வச்சிட்டாங்க. அது முடிச்சிச்சு. அது ரெண்டு பேருமே க்ளோசர் கொடுத்து ரெண்டு பேருமே நாங்க வெளில போறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வெளில அனுப்பிச்சுடுங்க. டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் நாமினேஷன் எல்லாரும் நாமினேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே நாமினேட்ல இருக்காங்க. ஓகேவா? மைட் பி சம் பிஆர் டாபிக்ஸ். அது மார்னிங் எபிசோட் அது வருதா இல்லையான்னு தெரியலங்க. அது டிடிஎஃப் வந்து ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டில் நோ போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் மண்டே ஹேப்பனிங்ஸ். இதுக்கு மேல எங்களுக்கு அப்டேட் இல்லைங்க. பிஆர் டாபிக்ஸ் கூட வரலங்க. வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி ஏய் பிஆர் டாபிக்ஸா நல்லா இருக்குமே இது. ஆனா அது எடிட்ல தூக்கிடுவாங்க ப்ரோ, தூக்கிடுவாங்க. நோ எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு நோ who the PR சார். அப்படிலாம் டீடைல் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. பிஆர் டாபிக்ல எப்படி வைப்பாங்க? சான்ஸே கிடையாது. ஏங்க சீசன் வச்சிருக்காங்க, சீசன் 7ல வச்சிருக்காங்க, சீசன் 8ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் ஏன் ஸ்கிப் பண்ணனும்? ஏன்னா இந்த சீசன்ல எங்களுக்கு தேவை கண்டஸ்டன்ட்ஸ் தானே நாங்க வச்சிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நாங்க அதை வைப்போம்? என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் யாரு பிஆர்னு. ஜேன் அப்படி சொல்ல கூடாது. வியானா இல்ல சீசன் நல்லாவே இருக்க கூடாது சொல்லிட்டேன். Why that topic? I did not ask for the topic. I'm moving to Sabari. சபரியா நீங்க? இப்பதான் ஒரு போட்டோ போட்டு வந்தேன். சத்தியமா கிடையாது. சபரியே கிடையாது. ஆனா அதிசயம் சபரி தான் இன்னைக்கு பேசுறேன். ஓ மை காட் மீம்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி போட்டோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அவனுக்கு. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. மொரட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான் சரியா? நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோல்டர் போட்டு ரியாக்ஷன் வரலாம் சர்வசாதாரணம். இதெல்லாம் போயிட்டு இது பண்ணா என்ன அர்த்தம்? இல்லையா என் கண்ணுல மாட்றாயா? நேத்து கூட சரியா சனிக்கிழமை கூட அங்க போனீங்கன்னா அங்க நேர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அதை விட பயங்கர ரியாக்ஷன் வரும். ஓகேவா? நேர்ல உட்காந்து பார்க்கும்போது பயங்கர ரியாக்ஷன் வரும். அத சொல்ல இந்த ரியாக்ஷன் பத்தி ஃபேமிலி வரைக்கும் வரலையே. இதுக்கு அப்புறம் தானே வருது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. கேளு, அந்த ரியாக்ஷன் சொல்ல. நான் வந்து எதேர்ச்சியா ஒரு 10-11 மணி போல லைவ் போறேன். ஓபன் பண்ணா ஸ்விம்மிங் பூல் நின்றுட்டு இருக்கான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு. என் கண்ணில் மட்டும்னே படுவியாடா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ப்ரோ உங்க போஸ்ட் பார்த்தேன் நானு. ஏன் அப்படி பண்ற? எனக்கு மட்டும் எப்படி ஆகுது? ரசிகன் ப்ரோ அந்த ஒரு கொலாஜ் மாதிரி எடுத்து போட்டு சபரி எவிக்ஷனுக்கு ரெடி பண்ணுங்க. சபரி எவிக்ஷனுக்கு வந்து பூரா அவன் யானிங் போட்டோஸ் நிறைய இருக்கு. என்கிட்ட 7-8 வந்து யானிங் போட்டோஸ் அப்படின்ட்டு அதை எல்லாரும் சேர்த்து போட்டு நடுவுல வந்து எவிக்டட் போட போறேன். விக்னேஷ் ப்ரோ பார்வதியும் கமருதீனும் வெளியே போறோம்னு சொல்லி சொன்னாங்களா? கதவு திறந்து விட்டாங்களா?
கதவு திறக்கிற ஒரு சாவியை கொண்டு போயிட்டு வரான் ப்ரோ. அதனால வெளில போகலையா, வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஹலோ பாரு வெளில துரத்தி விட்டா அடுத்த சாட்டர்டே சண்டே எபிசோட் யார் வச்சு ஓட்டுவாரு அவரு? திவ்யா இருக்காங்கல்ல. திவ்யா பேச மாட்டாங்க. அவங்க இவர் ஷூ பார்த்துட்டு நிக்க வேண்டியதான். சரி ரசிகன், நெக்ஸ்ட் வீக் யார் எவிக்ஷன் ப்ரெடிக்ஷன்? அதுக்கப்புறம் வந்து நான் தான் முடிஞ்சுன்னு சொல்லி கழுத்தை போட்டு நிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வரமாட்டேன். இந்த வாரம் ஜான் ஏதோ ஜஸ்ட் ஜான் நம்ம வந்து கனி ஜான் உள்ள நம்ம வெளில ஜான் போயிட்டாங்க. நம்ம பேசுவோம். ஜான் விக்கல்ஸ் நீங்க சுபி பேசிக்கோங்க. விக்கல் சுபி 2ல 1. டிடிஎஃப் ஜெயிக்கலன்னா சுபி தானே ஆமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு. ஆமா, டிடிஎஃப் ஜெயிக்கலாம் சுபிதான். நான் வீல் விழுந்து நினைத்தேன். நாளைல இருந்து பாரு நான் எப்படி சுபி கேம்பெயின் பண்ண போறேன்ட்டு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க போறேன். விக்கல் சுபி. அதுக்குதான் நான் உங்களை கேட்டேன். ஆனா நீங்க வந்து இல்ல நான் சொல்லல அப்படின்னு நீங்க ஜான் சபரி சேர்த்துப்போமா? 3 தான் கொண்டு போயிருமா? ஏன்னா நம்ம போன வீக்ல வந்து நம்ம 1 தான் சேர்த்தோம். அமித் மட்டும் தான் சொன்னோம். ஏய் சபரி நான் போன வாரம் சொல்லி சபரியார் கனின்னு சொன்னேன். கனி போயிருச்சு. அடுத்த வாரம் ஆமா அவர் சொன்னார் சபரியார் கனின்னு சொன்னாரு. ஆனா கனி கிளிக் ஆயிடுச்சு, சபரி கிளிக் ஆகல. அதனாலதான் இந்த வாரம் நான் கேக்குறேன் நீங்க யாரு சொல்றீங்கன்னு. இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு தெரியாதுங்க உங்களுக்கு. டிடிஎஃப் ஜெயிக்கிறத பொறுத்து இருக்குல்ல. மெயினா டிடிஎஃப் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, டிடிஎஃப் விளையாடுறது பொறுத்தும் இருக்கு. சபக்குன்னு பொசுக்குன்னு சபரி ஒரு நாள் நல்லா விளாண்டோன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு குமிஞ்சிரும். டிடிஎஃப் கனி ஓட்ஸ் யாருக்கு போகும்? ஜான் கனி ஓட்ஸ் யாருக்கு போகும்? ஜான் விக்கல்ஸ் லாக் பண்ணிக்கலாம். யோ கனி ஓட்டு போற விக்கல்ஸ் தான் போவோம். எப்படி லாக் பண்ணுவோம்? ஆமா எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. விக்கல்ஸ் போவாரா? விக்கல்ஸ் ஃபார் ஷூர் டாப் 5ல இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்ல விக்கல்ஸ் லாக் பண்ணலாம். நான் சொல்றேன் விக்கல்ஸ் லாக் பண்ணிக்கலாம். விக்கல்ஸ் சுபி 2ல சுபி, அதாவது டிடிஎஃப் சுபி டிடிஎஃப்ல வின் ஆகலனா சுபி ஓகேவா? வின் ஆயிடுச்சுனா விக்கல்ஸ். சுபிக்ஷா கமருதீன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணா கமருதீன் வழியா. பெஸ்ட் தேர்ஸ்டே இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ கேப்டன்சி டாஸ்க்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது? அது நான் சொல்ல கேப்டன்சி இல்ல ப்ரோ. ஓகே ஃபைன். சாரி மறந்துட்டேன். அவ்வளவு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. இல்ல போன சீசன் வந்து முத்துக்குமரன் பலியாடா மாத்தினாங்க. லாஸ்ட் வீக்கு முந்தின வீக் வந்து கேப்டன்ஷிப். இந்த வீக் யார பலிகடா ஆக்கியிருக்காங்க தெரியலையே. என்ன ஆக்கிருப்பாங்க இவங்களுக்கு? யார் என்ன இருக்கு? நான் இந்த காலைல வர சண்டை வர போடுறேன்றாங்க. அதே காரணமா இல்ல எல்லாரும் சபரி சொல்றாங்க. சபரி கேப்டனா? இல்ல சபரிய வந்து எவிக்ஷன் யாருன்னு கேட்டா சபரி சொல்றாங்க கமெண்ட்ல. இரு நான் சபரிக்கு ஒரு சூப்பர் போஸ்ட் போட்டுறேன். எல்லாம் வன்மத்துல இருக்கீங்க, நான் போய் போட்டுறேன். நான் சொல்றது இதுதான் ப்ரோ. சுபிக்ஷா இந்த கமருதீன் இந்த 2 பேர், இந்த சைடுல ஒண்ணு அந்த சைடுல ஒண்ணு. டிடிஎஃப் அதெல்லாம் கிடையாது. நாங்க சொல்றதான் குறி வச்சா யார அவ்வளவுமா. நீங்க ஒரு போஸ்ட் நீங்க மொத்தம் 5 கேக்கல ப்ரோ. ஒரே ஓட்டு வாங்கி இல்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கி எவிக்ட் ஆனவங்க இது வரைக்கும் 5 பேரு. அப்படியா? அப்படி ஒரு போஸ்ட். ஆமா ஃபர்ஸ்ட் பார்த்தனா அப்சாரா, நெக்ஸ்ட் வந்து துஷாரு, அப்புறம் பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ் தேவ் அவரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆதிரை, அப்புறம் வந்து கணித்து. இவங்கெல்லாம் ஒரே ஒரு ஓட்டுல உள்ள வந்து எவிக்ட் ஆனவங்க. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் ப்ரோ. பசங்க நோட் பண்ணிக்கோ. அதை நோட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி சுபிக்ஷா வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி இத்தனை நாளா இருக்கானு தெரிய மாட்டேங்குது. உள்ள இன்னும் ஒரு எபிசோட்லயே சபரி காணும். யாருதான் கேக்கல ப்ரோ. ஹலோ கேக்கல. இல்ல சபரி பத்தி சொல்லிருக்கேன். சபரி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண? குழந்தைங்க பேச விட மாட்டாங்க. ஆமா குழந்தைங்க பேச விட மாட்டாங்க போல. சாரி கண்டினியூ பண்ணுங்க. நீங்க குழந்தைங்க பேச விட மாட்டேன். ஓகே ஓகே தேங்க் யூ. நந்தினி கமருதீன் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான். நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் போல இந்த வாரம். நாளைக்கு முடிச்சே விட்டாங்களாங்க. நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்க முடிச்சு விட்டா அவனை தூக்கி இந்த வாரம் வெளியே போட்டா கூட சந்தோஷம். இல்ல ரொம்ப பேசிட்டு இருக்கான். நாளைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா லேண்ட் பண்ணா அப்படின்னா இந்த வாரம் கம்மு போறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி.
அதுதான் நானும் ஃபீல் பண்றேன். இல்ல நாளைக்கு இப்பவே ஃபைட் ரொம்ப எப்படி லேண்ட் அரோராவை ஆகுதுன்னு தான் அட்டாக் பார்க்கணும். பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல நாளைக்கு ஃபைட் எப்படி லேண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதான் நாளைக்கு ஃபைட்டை மட்டும் பர்ஃபெக்டா லேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மு இஸ் அவுட் திஸ் வீக். டிடிஎஃப் ஜெயிக்கலாம் பிரவீன் ப்ரோ அதை வேணா வச்சுப்போமா அந்த விக்கி விக்னேஷ். டிடிஎஃப் இல்லைன்னா கம்மு தூக்கிடுவாங்க நாளைக்கு ஃபைட்டை பொறுத்து. நாளைக்கு கன்ஃபார்ம் பண்றேன். பார்க்கலாமா? அதுதான் நான் நான் சொல்றேன் நாளைக்கு ரெண்டு இதுதான் சரியா. டிடிஎஃப் ஒன்று எடுக்கணும். இல்லாட்டி நாளைக்கு ஃபைட்டு சரியா போகல அப்படின்னா இவ்வளோ எஸ்கேப். நாளைக்கு மட்டும் பர்ஃபெக்டா அந்த ஃபைட்டை லேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இவங்க சொல்றது நிஜமாலே உண்மை அப்படின்னா கம்மு இந்த வாரம் தூக்கிடுவாங்க. கம்மு வந்து கமான் அப்படி சொல்லி கூப்பிடுவா. இல்ல நிஜமாலே இவனே வாக் அவுட் பண்ணிடுவானோ. டாப் 5ல வந்து ஒன்லி பாரு கம்ருல ஒருத்தன் தான் இருப்பான். 2 பேர் இருக்க மாட்டாங்க. 2ல 1. ஸோ நாளைக்கு நடக்கிற ஃபைட்ல வின்னர் தான் டாப் 5. நாளைக்கு நடக்கிற ஃபைட்ல அடி வாங்குறவன் வந்து வெளில போறான். ஹூவர் இட் இஸ். பாரு அடி வாங்கினா பாரு அவுட்டு, கம்மு அடி வாங்கினா கம்மு அவுட்டு. அவ்வளோதான். நாளைக்கு அந்த பிஆர் டாஸ்க்ல வந்து ஃபீட்ல நிறைய வந்துச்சு. அது வந்து சாண்ட்ரா வந்து சொல்லியிருந்தாங்க போல இருக்கே. ஏதோ கம்ருதீன் வந்து கம்ருதீனோட பிஆர் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க 10 lakhs கொடுக்குறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. இல்ல அதெல்லாம் ஷோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வருமா வராதானே தெரியல. வருமானே தெரியாது ப்ரோ. டாஸ்க் வைப்பாங்க. அது இல்ல நீங்க இல்ல உள்ள வந்து எல்லாமே நடந்தது சொன்னோம் அப்படின்னா அது அதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. நாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்றோம். ஆமா நாங்களே ஃபுல்லா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் பண்றோம். ஓகேவா? இதுவே நான் வந்து கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலா இந்த வாட்டி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றேன். எங்களுக்கும் போர் அடிக்குதா, அதனால சரி ஏதோ நாளைக்கு என்ன சண்டேல என்ன நடக்க அப்புறமா நம்ம தெரியும். இன்னைக்கே அத பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்து பேசி நாளைக்கு ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு டாபிக்கே இல்லாம போய் இதனால தாங்க நிறைய ஸ்பாயில் ஆச்சு. இட் வாஸ் நாட் ஃபன் லாஸ்ட் சீசன் பிகாஸ் ஆஃப் திஸ். நிறைய ஸ்பாயில் ஆகி வெளில வந்ததுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த எலிமினேஷன் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல்ல லாஸ்ட் வீக்ல வந்து சவுண்டு ஓடுனது ஜாக்கு ரிசல்ட் வந்து நடந்து முடியும் போது தெரிஞ்சு போச்சு. தட் வாஸ் நாட் ஃபன். யோசிச்சு பாருங்க. ரிசல்ட் வரதுக்கு முந்தின நாளே எல்லாரும் உட்காந்து ஸ்பேஸ் போட்டுட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி. மேக்கர்ஸ்க்கே அது தெரிஞ்சிருச்சுன்னு தோணுது ப்ரோ. எப்படின்னா உங்களுக்கு அந்த எலெக்ஷன் வெளியே தெரிஞ்சதுனால தான் ப்ரோமோல போடுறாங்க. கான்ஷியஸ் உங்களுக்கு புரியுதா? we need to be very conscious that நமக்கு தெரிஞ்சா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு பார்க்குறோம். see we are telling உங்களுக்கு சொல்லிட்டோம் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். ஹிண்ட் சொல்லியாச்சு. there is a fight that's going to happen in the morning. காலைல வந்து ஒரு டாஸ்க் இருக்குது அதை பாருங்க. மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லியாச்சு. போதும். அதுக்கு மேலே நம்ம சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்பாயிலிங் த ஃபன் ஆஃப் த டாஸ்க் இட்செல்ஃப், ரைட்? நல்ல நாளைக்கு வீடியோ வரதான் போகுது. நம்ம எல்லாரும் உட்காந்து பார்க்க தான் போகிறோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு திருட்டு விசில் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. தமிழ் ராக்கஸ் பண்ற வேலையை நம்ம பண்ணக்கூடாது. பாரு அண்ட் ஹரோரா சண்டே ஹேப்பனிங்ஸ் தான் முடிஞ்சு மண்டே ஹேப்பனிங்ஸ் கேக்குற இடத்துக்கு வந்துச்சு. இல்ல பாரு ரொம்ப ரொம்ப ரிவீல் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஷோ பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். இன்னைக்கு அந்த பீன் பேக்ல உட்காந்து அழுகுறாங்க. அர்ச்சனா மோட். விக்னேஷ் யுவர் ஃபேவரட் மோட். சரி நான் போஸ்ட் போட்டு வர்றேன். இது அந்த வாசலுக்கு நேரா உட்காந்து அழுவாங்களா அதுவா? அதேதான். ரசிகன் விக்னேஷ் டென்ஷன் பண்ணாதீங்க. அர்ச்சனா சொன்னீங்கன்னா அப்புறம் விக்னேஷ் டென்ஷன் ஆயிடுவாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி அர்ச்சனா பண்ணுவாள்ல. ஐ மீன் அவ பர்பஸா பண்ண மாட்டா. லைக் அவ அப்படிதான் உட்காருவா. அதே மாதிரியே மேடம் ட்ரை பண்றாங்க போல. அதுதான் ட்ரை பண்றாங்க. அந்த ஸ்கிரிப்ட் தான் அதே ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி அர்ச்சனா தான் உட்காந்துக்குவா. மீன் பேக் போட்டு அப்படியே உட்காருவா. ஓ மை காட். ஆனா இன்னொன்னு 200%ல அந்த பொண்ணு நல்ல பாயிண்டா பேசிச்சிங்க. தர்ஷிகா அங்க 200%, அர்ச்சனா கிடையாது. ஆக்சுவலி இந்த 200% வந்து நான் இப்படி டீகோட் பண்றேன். செகண்ட் பொசிஷன் அப்படின்னுட்டு நான் இப்படிதான் டீகோட் பண்ணேன். அந்த மொமெண்ட் சொன்ன உடனே இப்படிதான் டீகோட் பண்ணேன். நீங்களும் சொன்னீங்க கேஷ் பாக்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் இப்படிதான் டீகோட் பண்ணேன். இல்ல 200% நீ வின்னே பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க அவங்க தம்பி. எனக்கு தர்ஷிகாங்க உங்களுக்கு அத நிறைவேற்றிருக்காங்க. அர்ச்சனா நினைச்சிட்டு இருக்கு 200% அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தர்ஷிகால டாஸ்க்கும் சரி எல்லாமே பக்காவா பண்ணா. அவ அந்த லவ் ட்ராக் தான். பட் அந்த லவ் ட்ராக்குமே எப்பவுமே கேர்ள்ஸ் தான் அடி வாங்கும். ஆனா சூப்பரா ப்ளே பண்ணுவா தர்ஷி டாஸ்க்லாம். சரிங்க. அரோரா என்ன ட்ராக் ஃபாலோ பண்றாங்க?
அரோரா இப்பயே பயப்படுது. ஐயோ டாஸ்க்லாம் வந்தா இன்னும் என்னென்ன நடக்க போதோ அப்படின்ட்டு பயப்படுது. சுபிக்ஷா ரெடியா இருக்கிறா, அரோரா பயப்படுறா. இல்ல பறக்க விட்டுருவேன்னு பயப்படுதுங்க. எப்ப பாரு ஜட்ஜுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல டிடிஎஃப்ல ஜட்ஜ் ஆக முடியாது, ஆ ர- அடிச்சு பறக்க விட்டுருவாங்க, பல்லகில உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குது. அவ்வளவுதான். யோசிச்சு பயப்படுது. பாருங்க, பாரு கண்ணை உடைச்ச மாதிரி இப்ப பரவா தூக்கி போட்டு சபரி 2 குத்து குத்துனா என்ன ஆகும்ட்டு. ரசிகன் பாவம் குழந்தை பயந்துரும். பிரியாணி ஆர்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா இல்லையா? விஜய் சேதுபதிட்ட ஒரு சோறு செட்டு டாஸ்க் பிரியாணி, வந்துடணுமா? ஒரு கேக்கு, ஒரு பிரியாணி, கேக்கு, சாக்லேட்டு, சாக்லேட்டு, வேற என்னவா வேணும் சொல்லுங்க. 50 கோடி சேலரி வாங்கிட்டு வந்து வெயிட்டர் வேலை பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க. ஸோ என்கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்கு ம். டிடிஎஃப் டாஸ்க்கு பொறுத்து மட்டும். ஸோ ஐ திங்க் வந்து கமருதி வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் வின்னிங் ரேஷியோ வச்சிருக்காரு. 51 டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி 26 டாஸ்க்கில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பார்த்தோம்னாக்கா இவங்க இருக்காங்க, சுபிக்ஷா 48 டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி 23. ஸோ சுபிக்ஷா இல்லையானாக்கா கமருதி வின் பண்ண சான்சஸ் இருக்கு. சபரி வின் பண்ணுவாரான்னு கேட்டாக்கா இல்லை, பாதிக்கு பாதி தான் வின் பண்ணியிருக்காரு. பாதி கூட இல்லை, 57 டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி 22 டாஸ்க் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ சான்சஸ் வந்து லெஸ் தான் நினைக்கிறேன். மேபி சுபிக்ஷா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அன்பு கேங்கில் வந்து சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க சுபிக்ஷாக்கு. பட் விக்ரம் வின் பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. நான் உடம்பு வச்சு போனேன்ல, இந்த டாஸ்க் கொஞ்சம் பாரு வென்று பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க, அதை சொல்லுங்க. பாரு வின் பண்ணதுக்கு பாரு வந்து வின்னிங் ரேஷியோ கம்மி தாங்க. பாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நடந்தாதானேன்றீங்களா? பாருவால வந்து டாஸ்க் அவர் சொல்லுவாரு பாரு வந்து எந்த டாஸ்கா முடிஞ்சிருக்கு. இல்ல யார் யார் பேர் சொன்னீங்க? யார் யார் பேர் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கமருதீன், செகண்ட் சுபிக்ஷா. இவங்க 2 பேர்ல யாராச்சும் வின் பண்ண சான்சஸ் இருக்கு. பார்வதி பார்த்தீங்கன்னாக்கா 41 டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 11 டாஸ்க் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 26% தான் வின்னிங் ரேஷியோ. டிடிஎஃப் வந்து ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சாலே அது பாருக்கு பெரிய அதுவே வெற்றி தாங்க. அதுவே வெற்றி தான். அதுதான் உண்மைதான். ஆனா இன்னொரு டேட்டாஸ் இருக்கு என்கிட்ட. பார்வதியோட ப்ரோமோ அப்பியரன்சஸ் 45%, கிட்டத்தட்ட 209 ப்ரோமோஸ் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதில் வந்து 96 ப்ரோமோஸ்ல வந்து அவங்க வந்திருக்காங்கப்பா, வித் டேட்டாஸோட இருக்கு. நீங்க ரமணா படத்துக்கு டைலாக் எழுதுன மாதிரி புள்ளி விவரமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல 3 வருஷமா அப்ளிகேஷன் வச்சிருந்தாரு ப்ரோ இவர். அந்த அப்ளிகேஷன் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது ஏஐ வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஃபேஸ் ரெகனைசேஷன் வச்சு எவ்வளவு நாள் இருக்காங்க, எந்தெந்த ப்ரோமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்க்ல லோவஸ்ட் யாரு ப்ரோ? லோயஸ்டா? அது ஒரே நிமிஷம் இடங்கிறாருங்க. பாருனா இருக்கு அந்த பாருனா சொல்ல வேணாமா? சொல்லணுங்க, ஆல்ரெடி தெரியும்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரே நிமிஷம். டாஸ்க் இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள டாஸ்க் வந்து யாரு கம்மியா இருக்காங்கன்னாக்கா சாண்ட்ரா தான். செகண்ட் அதிகமா ஜெயிலுக்கு போனவங்க தலைவி. அது உண்மைதான், கரெக்ட் தான். செகண்ட் வந்து பார்வதி. என்ன சொல்லுங்க, டிடிஎஃப் சாண்ட்ரா தான் அடிக்க போறாங்க. அடிச்சது இன்னைக்கு எடுத்து வச்ச பாயிண்ட பாத்தீங்களா? என்ன அட்டி 2 பேருக்கும் சபரிக்கும் சுபிக்கும் செம அடி. ஆக்சுவலி நிஜமா பாத்துட்டு இருக்கேன், நான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சு போச்சுன்னு இருந்துச்சு. என்னையும் சொல்றீங்களா? என்னையா? அவன் ஷாக் ரியாக்ஷன். நீங்க சபரின்னு சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சபரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 முறை நாமினேட் பண்ணிருக்கான் பார்வதிய. எல்லா டைமும் சொல்லி வச்ச மாதிரி 3 வேர்ட்ஸ் தாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, செகண்ட் பார்த்தானாக்கா வேற ஏதோ சொல்லுவாரு இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இன்னொன்று வேற ஏதோ சொல்லுவாரு. 3த்துல இந்த 3 வேர்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நாமினேஷன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 9 முறை. எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கான் பாருங்க சபரி. ஆனா சபரிய வந்து பார்வதி ஒரே ஒரு முறை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அதுவும் அடிக்கும் போது பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு முறை தான். இவன் 8 முறை. ஒரு மனசாட்சி இல்லையாங்க? அந்த பொண்ணு தான் வெளியே போக மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் எதுக்கு நம்ம அடிக்கடிக்கு நாமினேட் பண்ணோம்? அதுவும் வேலிடான பாயிண்ட் சொன்னோட பரவாயில்ல, ஒரே பாயிண்ட் திருப்பி. ஐயோ
இருக்கு அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம். எமோஷனல் ப்ளே பண்றாங்க, எமோஷனலு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இந்த 2 வார்த்தை தாங்க. அப்புறம் அப்படி இன்னொரு டேட் வார்த்தை மாற மாட்டேன். அதேதான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு எபிசோட் சொல்லிருப்பாங்க பத்தியா, வெஞ்சன்ஸ் கேம் ஆடுறாங்க நேத்து, அதாவது சாட்டர்டே எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. பார்வதி வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க என்னை வெளியேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு டேட்டா எடுத்து பார்த்தாக்கா அரோரா வந்து பார்வதியை 7 முறை நாமினேட் பண்ணிக்காங்க. பார்வதி அரோரா வந்து 5 முறை தான் நாமினேட் பண்ணிக்காங்க. ஸோ 7:5. இதில் டெஸ்பரேட் யாரு? அது கூட வந்து அந்த ஓப்பன் நாமினேஷன்ல தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா யாருமே நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க அரோராவை. அதனால வந்து ஒரு ஓட்டு குத்தி உள்ள கொண்டு வந்திருக்கோம் விஜய் பார்வதி. அது நான் பர்சனல் வெஜன்ஸ் இருந்தாலும் கேமுக்காக அவங்க கரெக்டாக இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் எபிசோட் அவங்க யாரோ 2 பேரும் மனசுல நினைச்சிருப்பாங்க, விக்ரம் இன்னொருத்தர் யாரோ. பட் வந்து நாமினேஷன் அரோரா வரலன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஒரு அரோராக்கு ஒரு கன்னித்திருக்கு போட்டு உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 7:5 தான் போயிட்டு இருக்கு அந்த ரேஷியோ. இப்போ ஒரு கமெண்ட்ல ஒரு எதிரி போட்டிருக்கேன் லிங்க், ஆக்சுவலி பார்க்கும்போது நல்லா இருக்கு. எஃப்ஜே கடி விக்ரம் 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடி பாரு போகும்போது சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. தட்ஸ் நைஸ். இந்த ட்வீட் போ. பட் அது பேசினவங்க அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. என்னோட டவுட், இந்த டைம் கனிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஒரே ஓட்டு தாங்க, ஒரே ஓட்டு தான். அமித் ஒரே தான் ஓட்டு கனி தான். நாமினேட் ஒரே பண்ணாங்க. ஓட்டு. இவரு போட்டது அது அமித் போட்டது. அமித் அமித் தான் ஒரே போட்டு ஒரு கூட்டு ஓட்டு போயிட்டாரு கனியை கையோட. போடுவாரு. கையோட கூட்டு செம்ம போயிட்டாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. அமித் வந்து இதுல 8 நாமினேஷன்ல 4 பேரை வெளியேற்றிருக்காரு ஓட்டு போட்டு. ஹையஸ்ட் Oh my ப்ரெடிக்ஷன். God. ஆமா ஆமா, போன டைம் யாரோ ஆதிரை பண்ணாங்க ஒண்ணு, இதே மாதிரி. செகண்ட் அதிரை. கனி, ஆமா ஆமா. புரியல. ரம்யாக்கு ஃபர்ஸ்ட் ஆதிரை. ஆதிரை ஒண்ணு, கனி. ரம்யாவும் அவர் தான் நினைக்கிறேன். இல்ல, ரம்யாக்கு எல்லாரும் போட்டாங்க அந்த டைம். சோ அவர் ஓட்டு போட்டா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கடைசியில் அவரே வெளியே போயிட்டு இருப்பார். அவரே ஆனா ஒரு விஷயம், 8% இருந்தாலே சர்வை பண்ணிடுறாங்க. 12 வாரம் 13 வாரம் எல்லாருமே இருக்குது பார்த்தீங்கன்னா 8%, 7% இதுக்குள்ளதான் இருக்கு. அன்அஃபிஷியல் வச்சு சொல்றேன் நானு. பட் அஃபிஷியல் என்ன நடக்குன்னு தெரியல. இந்த இவ்வளவுதான் ரேஞ்சு. ஒரு 50,000 ஓட்டு இருந்தாக்கா நீங்க 12 வாரம் உள்ள இருந்துடலாம் சேஃபா, எந்த பிரச்சனையும் இல்லாம. நைஸ். Unofficial நிறைய ஃபேக் தாங்க இருக்கு நம்பர்ஸ். தட்ஸ் தி ரீசன் தட் I stopped watching unofficial this time. முன்னாடி கூட ஸ்டார்டிங்ல கூட கொஞ்சம் போஸ்ட்ல எடுத்து போட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஐ தாட் லைக் ஓகே திஸ் இஸ் வெரி பேட், ரொம்ப மேனிபுலேட் ஆகுது இது அப்படின்னு சொல்லி லெட்ஸ் நாட் என்கரேஜ் தட்னு சொல்லி ஐ ஸ்டாப்ட் போஸ்டிங் அபௌட் தட் ஆல்சோ. அதுக்கு ட்விட்டர் போலே போட்டுடலாம் போ, அது போட முடியாது. எத்தனை பேருக்கு மண்டே அப்படி சொல்றது? கீழே கமெண்டா போட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை தடவை சொல்றது? ஐயோ சாமி. மண்டே கம்ருதின் எவிக்டுதுங்க. கம்ருதின் வாக் எதுக்கு மேல டைட்டில் மாத்தியா? போஸ்ட் போடுறேன் பாரு இப்ப, கம்ருதின் வாக்ட் அவுட் டுமாரோ, டோன்ட் கம் ஆன் அஸ் மண்டே. இல்ல டைட்டில் போட்டுட்டு டைட்டில் போட்டியா? ஓகே ஓகே. சொல்லியாச்சு, திருப்பி வரவங்க எல்லாரும் கேக்குறாங்களா? புதுசா வருவாங்கல்ல ப்ரோ. ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ரோ, ஸ்பேஸ் முடிஞ்சனே ரெக்கார்டிங் எடுத்து கேட்டுக்கோங்க ப்ரோ. ப்ரோ நோ கேப்டன்சி டாஸ்க் நாளைக்கு, ஆல் நாமினேஷன், பிடிஎஃப் ஸ்டார்டட், அவ்வளோதான். கமருதீன் பார்வதி பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. வேற என்ன? ஆமா இல்ல, பஞ்சாயத்து தலைவர் அமித் இல்லாம யாரு பஞ்சாயத்து முடிச்சு வச்சாங்க? பாரு தூங்க போயிடுச்சாயா? இல்ல அப்புறம் இல்ல, பாரு, வினோத், சாண்ட்ரா 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. வினோத் சொல்றாரு எத்தனை நாளா சொல்ற தனியா விளையாடுன்னு, 2 பேரும் போய் சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ரசிகன் ப்ரோ, ஒரே ஒரு இது ரிக்வெஸ்ட், என்னவோ திவ்யா ஈக்குவல் டு பிரதீப் ஆண்டனி பிளஸ் அசீம்னு போட்டிருக்கீங்க போஸ்ட்ல. சும்மா ஜாலிக்கு போட்டுருங்க, என்னாச்சு? இல்லைங்க, பார்த்த உடனே சிரிப்பு வருதுங்க, அதான் கேள்வி.
நான் இப்ப அர்ச்சனா ஒன்று எடிட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு வரும் பாருங்க. எப்படியாப்பட்ட 2 ஸ்பீக்கர்ஸை கொண்டு போய் யார் கூட கம்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க வீக் 1ல வந்து அர்ச்சனா நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் அப்பயே அடிச்சேன். அதை எடுத்து பின் பண்ணி வச்சுட்டாங்க. ஏங்க அர்ச்சனா பாயிண்டா பேசுவாங்கங்க. விக்னேஷ் இவங்க வந்து ஒரு அன்னைக்கு பாயிண்ட் முடிவு மட்டும் பண்ணி தாங்க திருப்பி இல்ல தானே அதுவே அப்பயே பின் பண்ணி வச்சேன். ஓகேவா? அப்பயே அதுக்கப்புறம் எடுத்து அர்ச்சனாவோட ஏவியை தூக்கி பின் பண்ணி வச்சுட்டான், இனிமேட்ல பேசாத அப்படின்ட்டு. ஓகே ஜனவரி அனலைஸ் பண்ணிருக்காங்க பேசுங்க. அப்படி வரணும் போய் அந்த சோஃபா மூமெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. இரு நான் உன்னோட அந்த ஏவில போய் பாக்குறேன், பிக்சர் கிடைக்க மாட்டேங்குது. வினோத் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல, சூப்பரா இருக்கு. எங்க இதெல்லாம் நல்லா இல்லங்க. திவ்யா அங்க அழுகுறாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அவங்க டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க போங்க, எங்களுக்கு அது அந்த டாபிக் தனியா வருது. ஏங்க இந்த பக்கம் திவ்யா கத்தும்போது அந்த பக்கம் பாருவை காமிச்சாங்க பாத்தீங்களா? பாரு சேர்ல சைலண்டா சேர்ல உட்கார்ந்து ஜாலியா வீடியோ பார்த்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. கரெக்ட். நீ கத்து, நான் கத்தும்போது உனக்கு கேட்டுச்சா? இப்ப நீ கத்து அப்படி அந்த சொல்லு. நேத்து இந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விஜய் அப்பதான் செட் அவுட் வெளில ஓடிட்டாராம். ஓகேவா? வெளில ஓடிட்டாரா? ஆமா, இல்லன்னா அவர் வந்து மைக்ல பேசிட்டு போறான். இந்த சண்டே பார்த்துட்டு நம்ம பேசினா கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அவர் சீக்கிரமா கார் எடுத்து போயிட்டாராம். இதுதான் அப்டேட். ஏதோ சவுண்டே சொல்லிருக்கு பாத்தியா? ஸ்டேஜ்ல போய் யார் அந்த சாண்டா ரிவீல் பண்ண பாத்துருக்காங்க. சரியா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. இவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க காலி பசங்க. இரு அந்த போஸ்ட் கூட நான் மேலே ஏத்துறேன், நிறைய பேர் பார்க்கல போல. அது நான் பார்த்தேன். இல்ல அதுக்கு அப்படியே கொடுத்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன். சுபிக்ஷாவே சொல்லிடுவான்னு சொல்லி விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஐயா கமருதீன் என்ன கேட்டான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. நாளைக்கு பிரேக்கப்னு மட்டும்தான் தெரியும். நீங்க நிறைய பேர் போற ட்வீட்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே கேக்குறீங்க ஐயா. எனக்கு ஒரு குவெஸ்டின் டவுட்டுங்க. அது எப்படிங்க கனி போகும்போது பாவம் விக்கல் விக்ரமும் சபரியும் வந்து வராத அழுகிய வந்து கஷ்டப்பட்டு வர வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சா? எனக்கு சபரி ஒரு மாதிரி அழுவாரு, அத ஒரு போஸ்டா போடுங்களேன். அது ஒரு மாதிரி அழுவாரு சபரி. ஆல்ரெடி யாரோ ஜூம் பண்ணி போட்டுருந்தாங்க. ஜூம் பண்ண போட்டே போட்டாச்சு. நீங்க என்ன பாரு ஃபர்ஸ்ட் சிரிச்சாங்களே அத பாக்கலையா? இருங்க நான் பாத்துட்டு வரேன். பாரு ஃபர்ஸ்ட் குளிங்க சிரிச்சாங்களே அது யாரும் பாக்கலையா நீங்க? பாரு நல்லா சிரிச்சாங்க. வந்து அது சிரிச்சு வச்சிச்சு ஊரு அது வந்து சிரிச்சோட எப்படிதான் இருந்துச்சு? நான் கனியோட நியூஸ் கேட்டோன்னே எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. சீரியஸ்லி இன்னைக்கு ஒரு டே சம்ம டே அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சேர்த்துதான் சொல்லுது அப்படி. அது விஜய்ஸ் கேட்கும்போது ஆனா அது அவங்க இன்டென்ஷன் உள்ள இருந்திருக்கும். பட் வீக்கெண்ட் அதை சொன்னா அடி விடுவோம் சொல்லிட்டு இது எப்படி மாத்தினாங்க பாத்தீங்களா? அதை விடுங்க, வெளியில கனி போனோன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ் டு மக்கள் அப்படின்னோடனே எனக்கு குப்புன்றுச்சு. என்ன விஜய் கேட்டுட்டாரு என்ன கனி போனதுக்கு அவரு உடைச்சு விட்டாரு. ஆனா அது மாத்தி தேங்க்ஸ் சொல்றதுக்கான டைம் சூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அது ஒரு கேம் தாங்க, பாரோட கேம். பாரு ஆக்சுவலி எனக்கு அது ஒரு கேம் அது தோணுது. ஓ மை காட், நேத்தே சேவ் பண்ணிட்டாங்க விஜய். அப்புறம் எதுக்கு இதுக்கு மறுபடியும் பாரு சேவ் பண்ணாங்க? ஓ டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா? எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க. கானம் சேவ் பண்ணிட்டேன்றாரு, நேத்து பண்ணவே இல்ல. பண்ணல, ரீடேக் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இது இன்னைக்கே 2 வாட்டி ரீடேக். சபரி எடுத்ததும் ஒரு ரீடேக், திவ்யா பேசுனதும் ரீடேக். சாம் பாவங்க, திவ்யா பேசுறது ரீடேக் எடுத்துருக்காங்களா? கீழ உனக்காக ஒரு ஃபேன் கமெண்ட் போட்டிருக்காரு. 12 மணி ஆச்சு இன்னும் சாம்பர தூங்க போகாம இருக்காரு. ஹெல்த் பாத்துக்க சொல்லுங்க. ஹெல்த் பாத்து ஏய் யாரா ஸ்லீப் சைக்கிள்ல ப்ரொடெக்ட் பண்றாங்க. என்ன சார் இன்னும் தூங்க வரீங்க? நம்ம கூட சாமல இவ்வளவு அக்கறைப்படல. இல்ல இருக்கு லிஜனர் அவ்வளவு அக்கறைப்படுறாரு. உனக்கு என்ன அக்கறை இருந்திருக்கு இன்னைக்கு? நீங்க ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்து டக்குனு போய் டைமா பாத்துருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இன்னும் 11 விக்னேஷ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? நீ போட்ட பின்னு பண்ணியிருந்ததான் அந்த எனக்கு கிளிப்பு கிடைச்சிருச்சு. நான் தேடிக்கிட்டே அந்த பீன் பேக் உட்கார்ந்த சீன் எதுவுமே கிடைக்கலையேன்ட்டு அர்ச்சனா சீன் சொல்றாங்க. அது
இப்ப போடுறேன் பாரு. தலைவி ஒரு நாள் ஸ்டேஜ் போட்டு வரேன். கூட்டம் வந்து உன்னையும் சேர்த்து மிதிப்பாங்க. ஐயோ அப்ப கூப்பிட்டதுக்கே வரல, பயங்கர ஆட்டிடியூட் காமிச்சாங்க. அடி வாங்க போற நீங்க. போய் பக்கத்துல இருந்து கூட போனை கொடுத்து பேசுங்க, நான் கூட பேசல. பிஸியா இருக்காங்க ப்ரோ. எல்லாம் பிஸி. சரி வேணாம் தலைவி பத்தி வேணாம், வேற யாரா பத்தி பேசலாம். தலையை திட்டாது, தலையை திட்டினா மனசு வலிக்குதான். திட்டலாம் இல்ல, அது எல்லாம் ஒரு மாதிரி திட்ட விட இல்ல சாம், உங்க திட்ட விட பெரிய விஷயம் ஒண்ணு பண்ண போறேன். நாளைக்கு ஓபன் நாமினேஷன் அரோரா அண்ட் பாரு வந்து கமருதீன் இது பண்றாங்களாம். குட். I want the reasons what they are trying to say about கமருதீன். நாளைக்கு நாமினேஷன் இருக்கா? இல்ல ஓபன் பண்ணுவாங்க, நாமினேஷன் நாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி அப்புறம் ரீசன்ஸ் அப்ப எப்படிங்க தெரியணும் எல்லாத்துக்கும்? இல்ல அது வந்து இது அறிவிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் நான். இந்த மாதிரி இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் அப்படி பண்ணா அது சுவாரஸ்யமே இல்லல்ல. ஓகே அப்படிதான் நான் நினைச்சேன் நான் அவங்க சொல்லும்போது. நாமினேஷன் இருக்கு. ஓகே நாளைக்கு ஈவென்ட் ஃபுல்லா தான் இருக்கும் பர் டே, பிரச்சனை இல்லை. நாளைக்கு மண்டேவே சூடு பிடிக்கிற கண்டென்ட் இருக்கும் போல. நாளைக்கு லைவ் பார்க்கலாம், ஜாலியா இருக்குங்க. நாளைக்கு காலையில ஒரு கண்டென்ட் இருக்கு, மதியம் ஒரு கண்டென்ட் இருக்கு. நாளைக்கு பரவாயில்ல, டிடிஎஃப் இருக்கு நைட் சாயந்தரம். நைஸ் நைஸ். டிடிஎஃப்ல தீமா இருக்கா ஃபர்ஸ்ட் டாஸ்க்? தீமா இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். நெருப்புடா, நீயா சொல்லாத. இவங்க தீயா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தண்ணி ஊத்திடுவாங்க. ஐயோ எரியுது அணைங்க. தீமிதி திருவிழா மாதிரி போல இருக்கு. நான் எது சொல்லலையா? கட்டையை போட்டு கொளுத்து விட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் நடந்து வராங்க 10 ரவுண்டு. இந்த எண்ட்ல நல்ல போனா அந்த எண்ட்ல வரணும். இல்ல யாரு அதிக நேரம் நடக்கிறாங்க? இல்ல செஞ்ச பாவம்லாம் அப்பயாச்சும் தீருதான்னு பாப்போம். நடந்து விடு. பாருல ஹவுஸ்மேட்ஸ் உள்ள போட்டு நடந்துடுவா. எல்லாரையும் உள்ள போட்டு மிதி. எப்படின்னு ரூல்ஸ்ல போடல. அப்புறம் எப்படி போகணும்னு தெரியாதுல்ல. ஒன்ன தூக்கி போட்டு விதிச்சு நான் போயிட்டே இருப்பேன். அப்புறம் இங்க அண்டர் த பஸ் இல்லப்பா, ஓவர் த ஃபயர் ரெண்டு போயிருவாங்க. அவ்வளவுதான் போச்சு. இன்னைக்கு வந்து இங்க திவ்யா வந்து பேசும்போது கதவு பக்கத்துல நின்னுச்சு பாத்தீங்களா? நின்னுட்டு ஒரு போஸ் கொடுத்துச்சு. நான் பாக்குறேன், என்னம்மா கொஞ்சமாவது மதியமா அவளை கத்திக்கிட்டே இருக்கா பாரு. நீ கத்திக்கிட்டே அடிச்சுட்டு நிக்குது. அது பாரு பழைய மோடுக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த இப்பதான் பாக்குறேன் நான். இதை நான் பாத்திருக்கேன் முன்னாடி எல்லாம். டன்ங்க சரியா, அந்த மாதிரி போயிடுச்சு. நீங்க ஓவரா ரோஸ்ட் பண்ணி இஸ் டன் வித் தீஸ் பீப்பிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு பாருது. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் டைமே வந்து டஸ்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ரொம்ப பண்ணிட்டே இருந்தானுங்கன்னா நீ என்னடா சொல்ற, நான் இதான்டா பண்ணுங்கிற மாதிரி. அப்படி என்ன மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ணுவியா? பண்ணு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிடுவா. யோசிச்சு பாருங்க பார்வதி. ஆனா அது நடக்காதுன்னு அவளுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தேவை கண்டென்ட் டிஆர்பி இல்ல. பார்வதி வெளியே வந்த உடனே அவளோட யூடியூப் சேனல்ல இந்த ஷோ வச்சு என்ன கிழிக்க போறாளோ தெரியல. கண்டிப்பா கிழிப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு மிதிப்பா பாரு. இன்டர்வியூலயே நிறைய பண்ணுவா. இன்டர்வியூல சூப்பரா அடி வாங்குவா. போஸ்டே வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் சேனல்ல நான் என்ன ஒன்னா போடுவேன் போட அப்படின்னு போல. உன் சேனல்ல நீ ஹோஸ்ட்னா இந்த சேனல்ல நான் தான்டா ஹோஸ்ட் அப்படிம்பா. சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. என்னையா சுபிக்ஷா பாடின பாட்டை வாவ் நைஸ் சாங் அப்படின்னு போட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அதானே அதுக்கு விஜய் சேதுபதி அடிச்சாருங்க. இருங்க, விஜய் சேதுபதி இல்ல ரேப் சாங்னு சொல்லி சொன்னாங்க. ரேப்னா என்னம்மா? ஏங்க அந்த பாவம் சின்ன பொண்ணு ஏதோ கத்துக்குது, இப்போ ஏதோ பாடுது, சரின்னு போட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடலான்னு போட்டா என்ன? நீங்க போங்க. விஜய் சொல்றாரு வந்துட்டு தம்பி அந்த பொண்ணு எவிக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பொண்ணை பத்தியே பேசாம விட்டீங்கன்றீங்க. நம்ம கேம்பெயின் ஆரம்பிக்கும் சாம். நம்ம வந்து இல்ல எவிக்ட் ஆக போகும்போது சுபிக்ஷாவை யாருமே இது பண்ண மாட்டாங்க, யாருமே சப்போர்ட். சுபிக்ஷாக்கெல்லாம் ஃபேன்ஸே கிடையாது. அப்படி இப்படின்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவங்களுடைய என்னமோ இது இருக்கிற மாதிரியும், ஓட் பேங்கிங் இருக்கிற மாதிரியும் அதை அப்படியே தூக்கிட்டு வேற கண்டஸ்டன் கொடுக்குற மாதிரியும் வந்து பேசுறீங்க. இருக்கு அது போல. அதனால சரி நல்லா இருக்கு சாங் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கே எங்க அடிக்க வருவீங்க?
இந்த தான் மனசாட்சி இல்லையா உனக்கு? அதானே சாம்? ஜென்ரலா போட்டிருந்தீங்கன்னா கூட அடிச்சிருக்க ஏய் மாட்டாங்க. இல்ல தப்பு. சாம் வந்து அது கீழே அந்த கமெண்ட் பார்த்தேன். வேண்டாம் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது உனைய. அது ரொம்ப தவறுங்க. அதெல்லாம் விடுங்க, பெரிய விஷயம். இதெல்லாம் இதோட மோசமா வந்துருக்கு. இல்ல என்னங்க தேஜாவும் மொமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க திவ்யாவும் ஆரியும் கம்பேர் பண்ணி. ஐயோ கடவுளே. இப்போ ஒன்னு போடுறேன் பாருங்க. அதை பார்த்துட்டு விக்னேஷ் என்ன கிக் பண்ணலன்னா நான் பேரை மாட்டேன். ஆரியா எங்க சரி விடு. கரெக்டா பட்டன்ல கை வச்சிருக்கேன். இது நல்ல கேப்ஷன் டைப் பண்ணிட்டு இருக்கேன். என்னது நாளைக்கு சாண்ட்ரா முடிச்சு விட்டாங்க கம்ருவாயா? அப்படியா? சாண்ட்ரா அதுக்கு முடிச்சு விடுறாங்க. யாரு முடிச்சு விட்டா? அப்படின்னு கமெண்ட்ல இருக்குது. சாண்ட்ரா முடிச்சாங்களா? சாண்ட்ரா லைட்டா முடிச்சாங்க. ஆமா. இல்ல கொளுத்தி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லு. சும்மா போடுவோம். என்ன காசா பணமா? இல்ல சொல்லு. போடுவோம். என்ன நம்மள கேட்டுருவாங்களா? சொல்லு. சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு சூப்பர் ரேட் ஒன்று இறக்கியிருக்காரு. வாவ். இப்பதாங்க ஆக்சுவலா ப்ராப்பரா எல்லாரும் கூட சண்டை வந்து டிடிஎஃப் வந்து ப்ராப்பரா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓடு. இன்னைக்குதான் பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி கனி முன்னாடி அனுப்பியிருந்தா இன்னும் சூப்பரா முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல. ச்சே நிறைய கண்டென்ட் பிளாக் பண்ணிட்டாங்க. 3 டைமுங்க. வீக்ல விஜி வந்து ஏதாவது ஸ்பைஸ் அப் பண்ணுவாங்கிறதா பிளான். ஆனா அது ஒண்ணுமே நடக்கல, மொக்கையா போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன போமா அப்படின்னு டாண்டா இருப்பாங்க. ஏமா விஜி சொல்லிட்டு நீ என்ன சொன்ன? உள்ள போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்காகவே கொஞ்சிக்கிட்டு இருக்க தூக்கிட்டாங்க. பாரு கிட்ட. யூ ஆர் த கேம் சொல்லி பார்வை மகிழ்ச்சி பண்ணிட்டு இருக்க. எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்க. இதுக்கு நான் முன்னே அனுப்பியிருப்பேன், எனக்காவது கண்டென்ட் கிடைச்சிருக்குமே நினைச்சிருப்பாங்க. அதான் தூம் ஷாக் தூம் 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 ஷாக். இன்னைக்கு மலேசியா ஆடியோ லான்ச் சூப்பரா இருக்குப்பா. இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே இன்ஸ்டால ரீல்ஸ் அப்படியே பார்த்து அதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடாதீங்க. இங்க அடிச்சு செத்துருவாங்க. ஓகேங்க அண்டர்ஸ்டூட். அவங்களோட டைகாட் ஃபேன் நானு. ஓகேவா? நானே டிவி கேட்டில வர வந்துட்டு இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? நான் சண்டை போட்டு நானே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் போட்டோம் அமைதியா விட்டு. நானும் ஒரு அணிலுங்க. அதனால எக்ஸ்போஸ் இது என்ன சொல்றது, எப்படி கியூரியாசிட்டி வந்தது. சாரி கைஸ். வரும் வரும். அப்புறம் என்ன மக்களே, நாளைக்கு பிரேக்கப் பக்கம் ரெடியா இருக்கீங்களா? இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல இதை பத்தி. என்னென்னமோ கொடுத்துருக்கான்றாங்க, என்னென்னமோ வாங்கியிருக்கான்றாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. என்ன திருப்பி கேட்காத வரைக்கும் சந்தோஷம். கொடுத்துட்டு திருப்பி கேட்காத வரைக்கும் சந்தோஷம்ன்றேன். சாண்ட்ரா பாரோ ஆல்ரெடி ஒரு சின்ன டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க இன்னைக்கு லைவ்ல. பாத்தீங்களா யாராவது? ஒரு வேர்டு சொல்லி. ஆமா அது காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். அது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதுனால சொல்லல. டாஸ்கா புரியல. இல்ல அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நிக் நேம்ஸ். நிக் நேம்ஸ் கிடையாது. அந்த 9 நவரசம் இருக்குல்ல, அது யார் யாருக்கு போடுறாங்க. அதுல யார் யாருக்கு இந்த வீட்ல இப்போ 9 பேர் இருக்காங்க, அதுக்கு எதுக்கு பொருந்தும்ட்டு. ஓகே சாய் இப்போ வர எதை பேசிட்டு இருக்காங்க. ஓகே நான் உட்காந்து நைட் எனக்கு நல்லா நிறைய கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா. ஆமா செம்ம சான்ஸ். செமையா அனலைஸ் பண்றாங்க 2 பேரும். சாண்ட்ராவும் பயங்கரமா பண்ணுது. நிறைய பேர் இதை கேட்காம விட்டுட்டு ஆக்சுவலி இந்த கேமுக்கு இதுதான் தேவை. உட்கார்ந்து இந்த கண்டஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணி அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் அவங்க வந்து இது சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதெல்லாம் அனலைஸ் கூட ஒரு 2 மணி நேரம் பேசுறாங்க. அதெல்லாம் நீ கேட்காம புட்டு வைக்கிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே இது கரெக்டா இருக்கு. ஓகே இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, மேபி இது இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன கரெக்டா பேசுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அமித் சூப்பரா பேசிட்டு இருந்தா. எனக்கு அதுதான் அமித் நீங்க போகும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஸ்விக்கியா அமைச்சிருக்கலாம். ஆக்சுவலி அமித் 100 வாரம் இருந்திருக்கலாம். ஹி வாஸ் வெரி கிளியர். அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியும் என் கேம் இதான், இப்படிதான் நான் ஆடுவேன்.
சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா செமையா சுபி வீட்டுல இருக்கவங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கண்டிப்பா போயிருவான்றது. எப்படி சொல்லி அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அவங்க கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அதான் விஜய் சேவ் பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் ஒரு வாரம் இருக்கும் பாவம் அப்படின்ட்டு. அவர் இந்த வேலையை போன சீசன்ல கூட பண்ணியிருக்காரு. போன சீசன்ல பண்ணியிருக்காரு. வெளியே போற கண்டஸ்டன்ஸை வந்து இவரே கேன்வாஸ் பண்ணியிருக்காரு, ஏன் உங்களை ஓட்டு போட்டு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவர் என்னமோ இந்த கேமை ஃபுல்லா பார்த்த மாதிரியும், நம்ம என்னமோ பார்க்காம அவங்கள ஓட்டு போடாம வெளியில எடுத்த மாதிரியும் வந்து பேசியிருக்காரு. எனக்கு சாண்டாவும் பாரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடணும்ட்டு இந்த வாரம் தோணுதுங்க. ரொம்ப ஃபயரா இருக்கும். சீரியஸ்ல அவங்களோட அனாலிசிஸ்ல எப்பவுமே டாப் நாச்சா இருக்கும். ஐ வாண்ட் தட் ஃபயர் ஃப்ரம் போத் கேர்ள்ஸ் திஸ் வீக். இப்போதைக்கு வரல, பாப்போம். ஓகே, குட் நல்லா நைட் பேசுறாங்க, பேசுறதே நல்ல ஃபயர் தான் ஆக்சுவலி. ஆக்சுவலா அவங்களோட பாயிண்ட்ஸே சூப்பரா இருக்கு. அந்த கேமை பத்தி அதான் ஒரு சுவாரஸ்யமே கொடுக்கும் பிபிஏ பொறுத்த வரைக்கும். அது சூப்பர் அனாலிசிஸ் ரெண்டு பேர்த்துலயுமே இருக்கு. வினோத் என்னங்க அவன் பாட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அழுக விட்டுட்டு இருக்கான். அரோரா போய் அழுதுட்டு இருக்குங்க வினோத் பண்ண வேலைக்கு. இல்ல இப்ப அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேசிஸ்ல விக்ரமா எஃப்ஜே கனி எல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கறத உட்காந்து இப்ப அனலைஸ் பண்றாங்க. எந்த பேசிஸ்ல, எதனால கனி வெளியில போனாங்க, என்ன பண்ணுனாங்க அவங்க வீட்டுல, அதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்றாங்க. பாக்கலாம் நாளைக்கு என்ன பண்றாங்க டிடிஎஸ்ல. எதுக்கு அழுகுறாங்க அரோரா? அரோரா வந்து துஷார நினைச்சு கமருதீன் வந்து அவங்கள கார்னர் பண்றாங்க. அவங்க கமருதீன் பார்த்தா பயமா இருக்கு. இல்ல யோசிச்சு பாருங்களேன், இந்த வீக் மட்டும் இப்போ எஃப்ஜே இருந்திருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும். இதுவே கசகசன்னு இருந்தது. அவன் ஒரு சைடு ஆமா பண்ணுவான்னுவான். ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருக்கும் போல. ஆனா டிடிஎஃப் டாஸ்க்ல அவன்து அந்த ப்ரோ இல்லையா? ஏன்னா அவனோட டாஸ்க் பர்சன்டேஜ் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வின்னிங் பர்சன்டேஜ். அந்த அப்ளிகேஷன்ல போய் பார்க்குறேன் இருங்க. ஓகே மக்களே, முடிச்சுக்கலாமா? இல்ல எப்படி இப்படி அப்பண்டமா போய் சொல்றானுங்க. நாங்கெல்லாம் இதை பத்தி கேம் பத்தியே பேசிக்கிறது கிடையாது, ஃபேமிலி அரசியல் இப்படிதான் பேசுவோம்னு புழுவுறானுங்க. யாரு சொல்றா உனக்கு? விக்கல்ஸ் சபரி விக்கல்ஸ். அப்பெல்லாம் பார்த்ததெல்லாம் இத ஒரு கூட்டம் அப்படியே நம்பிட்டு வரோம். இந்த வாரம் அழுதி அரோரா ஓட்டு வாங்கிட மாட்டாரு கேட்ட. இதுல விக்ரம் வேற போய் பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அழுதாலாம் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம மக்கள், தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அழுதா இல்லங்க, அழுதா இப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரியுமா நீ சும்மா இருமான்றாங்க. இல்ல கமருதீன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத சொல்லிட்டே இருக்கு. அவரும் கமருதீன் வீக்கெண்டானா பாயிண்டா உக்காஞ்சி ஹோஸ்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு அப்புறம் போய் என் ஓரம் உக்காஞ்சி அழுகுற. யோ பஸ்க்கு நான் இன் பண்றேன். சொன்னேன்ல ஆத்தா ட்ரிகர் ஆகும்டா உனக்கு. பாய் மக்களே. இல்ல ப்ரோ என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல. இல்ல ஒரு போஸ்ட் உனக்கு ஷேர் பண்ணேன், அதுக்கு தான் கடுப்பா வரான். ஓகே ப்ரோ, குட் நைட். நாளைக்கு நல்லா பேசுறதுக்கு நாளைக்கு நல்ல சம்பவம் பை ப்ரோ, குட் நைட் ப்ரோ. பை பை, டேக் கேர். ஓகே பை. குட் நைட் ப்ரோ, டாடா.